சப்போஸ் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஒரு வாரத்துல இதுக்கு ரிசல்ட் தெரியும். இதே நீங்க கேட்குற மாதிரி சக்கரை நோய் மற்ற அதிக டேப்லெட் எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் இல்லைன்னா 3 வாரம் இந்த பக்காவான ரிசல்ட் கொடுக்கும். இந்த அளவு எடுக்கணும். ஓ காலை இரவு 2 வேளை இந்த அளவு எடுத்து என்ன டேஸ்ட்ல இருக்குண்ணா? டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்குரா நீர்முள்ளி நிலப்பழங்கள் ஒரு ஸ்பூன் எடுக்கணும். மீடியம் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சூடு பண்ணி ஆறின பாலில் கலந்து காலை இரவு 2 வேளை சாப்பிடணும். இதனோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எனக்கு மோட்டிலிட்டி இல்லை, விந்தணுக்கள் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மிக விரைவில் விந்தணுக்களின் உற்பத்தி அதிகப்படுத்துவது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் இல்லை, இது சாப்பிட்டாலும் எனக்கு எரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிக அற்புதமாக இது வேலை செய்யும். இந்த ஆயில் எப்படி பயன்படுத்தும்? குளிப்பதற்கு முன்னாடி. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவ வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்மை குறைபாடுங்க. எங்க பார்த்தாலும் ஆண்மை குறைபாடு. வயது மூத்தவர்களை தொடர்பு வச்சுக்கிறாங்க. நிறைய போதை பழக்கங்கள், அதுக்கப்புறம் சுய இன்பம் பண்ணுறது, இதனால் நரம்பு தளர்ச்சாகுது. ஒரு சிலர் போகிறாங்க கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிற டைமில் அவருக்கு ஆண்மை குறைபாடுன்னு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி டைவர்ஸ் எல்லாம் போகுது. ஒரு சிலர் திருமணம் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. விந்து நீர்த்து போதுன்றாங்க, சீக்கிரமாக போதுன்றாங்க, டைமிங் இல்லைன்றாங்க, பயமாக இருக்குன்றாங்க. இது ஆண்மை குறைபாடு நிறைய அளவில் இருக்குது. இதை நமக்கு தெளிவாக சொல்கிறதுக்கும் இதுக்கான தீர்வான மருந்துகள் அற்புதமாக வச்சுருக்காரு. கேரளாவில் ஆயுர்வேத ரிசர்ச்சில் டைரக்டராக இருக்கார். அது மட்டும் இல்லை, பாரம்பரிய வைத்தியரும் கூட. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேர் விஜயண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். இவர் ஆண்மை சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான மருந்து சொல்ல போகிறாரு. அது என்ன அப்படின்றத பார்த்து மக்கள் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஆண்மை குறைபாடு சரியாகும். வாங்க முழுமையான காலனுடைய இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்னைக்கு ஆண்மை குறைபாடு எங்கே பார்த்தாலும் தலைவிரிச்சாடுது. ஆண்மை குறைபாடு வருவதற்கான காரணம் என்னென்னா? முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் செய்யக்கூடிய தவறுகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிக புகைப்பழக்கம். அதிக புகைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிரும். அப்போ வந்து உடம்புல வந்து சர்க்குலேஷன் இல்லாமல் போயிடும். அது ஒரு முக்கியமான காரணம் ஆண்மை குறைபாடுக்கு. அது மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். புரியுதுங்களா? அது மாதிரி மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம் தான். அது மாதிரி பித்தக்கூறு, நம்ம உடம்பு வந்து இப்படி வாதம் பித்த ஸ்லேஷ்மத்தினால தானே அடங்கியிருக்கு. இதில் பித்தம் என்பது என்ன? சூடு. அதிக சூடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விந்து வந்து முந்துதல் ஆயிரும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. வேற என்ன பிரச்சனைகள், வேற என்ன பிரச்சனைகளுக்கு ஆண்மை குறைபாடு வருது? நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தான். புரியுங்களா? நரம்பில் ஏற்படக்கூடிய பிளாக்கேஜுகளை நம்ம சரி செய்யலை என்றால் அது சர்க்குலேஷன் இல்லாமல் போயிடும். சரிண்ணா, இப்போ ஆண்மை குறைபாடு வந்துருச்சு. இதுக்கு உங்கள் ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் எந்த அளவுக்கு வேலை செய்யும்? எவ்வளோ நாளில் அந்த ரிசல்ட் தெரியும்? எவ்வளோ நாள் என்பது வந்து இப்போ நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு மனிதனுக்கு, ஆண்மை குறைபாடுன்றதை விட்டுருங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதவருக்கு வந்து அன்னைக்கு நைட்டே தெரியும். அதாவது ஆண்மை குறைபாடு இல்லாமல் ஹெல்த்தியாக நார்மலாக. ஏன்னா இது ஆண்மை குறைபாடுக்கு மட்டும் இல்லை, எனர்ஜி உடல் ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து தான் இது தயார் பண்ணியிருக்கோம். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே இதோட ரிசல்ட் தெரியும். சப்போஸ் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஒரு வாரத்துல இதுக்கு ரிசல்ட் தெரியும். இதே நீங்க கேட்குற மாதிரி சக்கரை நோய் மற்ற அதிக டேப்லெட் எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் இல்லைன்னா 3 வாரம் பக்காவான ரிசல்ட் கொடுக்கும். இது அனுபவமான மருந்து. இப்போ இதில் என்னென்ன மருந்துகள் எப்படியெல்லாம் எடுக்கணுன்றத மக்களுக்கு காமிக்கிறீங்களா? கண்டிப்பா. இது வந்து மதன காமேஸ்வர லேகியம். இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா திறந்து அப்பா நல்லா திறக்கும் போதே நறுமணம் வருதுண்ணா, வாசமாக இருக்கும். சேர்ந்துருக்கிற மருந்துகள் அந்த மாதிரி மருந்து மாதிரி இல்லையா? ஓகே. இது வந்து இந்த அளவு எடுக்கணும். ஓ காலை இரவு 2 வேளை இந்த அளவு எடுத்து என்ன டேஸ்ட்ல இருக்குண்ணா? டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்குரா நீர்முள்ளி நிலப்பழங்கள் அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர்.
இப்படி சாப்பிட்டு சூடு பால், சூடான பால் ஒரு டம்ளர் குடிக்கணும். காலை இரவு 1/2 டம்ளர் இருந்தால் கூட போதும். அனுமானத்துக்கு பால். இப்போ ஆண்மை சம்பந்தமான எந்த ஒரு மருந்து சாப்பிட்டீங்கனாலும் அதுக்கு அனுமானம் கூட வந்து பால் சேர்க்கணும். பால் சேர்க்கணும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அடுத்து பொடி இந்த சூரணம் வச்சுருக்கீங்கன்னா, இந்த சூரணம் வந்து ஒரு ஸ்பூனா? ஒரு ஸ்பூன். நேரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, இந்த அளவு தான் எடுக்கணும். ஒரு ஸ்பூன் எடுக்கணும். மீடியம் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சூடு பண்ணி ஆறின பாலில் கலந்து காலை இரவு 2 வேளை சாப்பிடணும். இதனோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாகவே எனக்கு மோர்டாலிட்டி இல்லை, விந்தணுக்கள் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மிக விரைவில் விந்தணுக்களின் உற்பத்தி அதிகப்படுத்துவது. விந்தணுக்கள் உற்பத்தி அதிகம். விந்தணுக்களோட உற்பத்தி அதிகமாகும் போது என்ன ஆகும்? ஆண்மை குறைபாடு விடுபடலாம்ல. இப்போ இன்னொரு கேள்வி என்ன, சீக்கிரமா விந்து வெளியேறியதுன்னு சொல்றாங்க, டைமிங் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு இது செட் ஆகுமா? அதுக்கு செட் ஆகும். இது போக இது கூட நம்ம உருண்டை இருக்கு இல்லையா? ஆமா. உருண்டை வந்து டைமிங் கொடுக்கறதுக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். லேபன உருண்டை. ஆனா இந்த ஆயில் இது மேல பாத்தீங்க, இதுதான் மருந்து இல்லையா? இது கலக்கணும், இப்படி கலக்கி தேய்க்கணும்னு சொன்னீங்க. இந்த ஆயில் ஆண்குறியில் தேய்க்கிறதுனால என்ன நன்மைகள்? இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரெக்ஷன் இல்லை, இது சாப்பிட்டாலும் எனக்கு எரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிக அற்புதமாக இது வேலை செய்யும். இந்த ஆயில் எப்படி பயன்படுதுன்னா, குளிப்பதற்கு முன்னாடி. ஏன்னா இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி தான் எடுக்கணும். எடுத்து அந்த ஆண்குறியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை போட்டு நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா, இந்த ஆண்குறிக்கு போகக்கூடிய இந்த நேர்வஸ் இருக்கு இல்லையா, நேர்வஸில் முக்கால்வாசி பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, எரெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் இதுதான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் ஆயிடும், நரம்பு சுருண்டல் மாதிரி ஆயிடும். அது மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, விதைப்பையில் வந்து நரம்பு சுருண்டு இருக்கும். புரியுதுங்களா? கேட்டால் அவங்களுக்கு எனக்கு ஆண்மை கூடாது. முக்கியமான காரணம் இதுதான். ஆண்குறிக்கு போகக்கூடிய இந்த நர்வ்ஸ்ல எல்லாம் பிளாக்கேஜ் வரும். அந்த பிளாக்கேஜ் எடுக்கிறத இந்த ஆயிலில் போட்டு நீயும் போது என்ன ஆகும்? சர்க்குலேஷன் அதிகமாகும். அப்போ எரெக்ஷன் நல்ல முறையாக நடக்கும். ஆனால் இப்போது லேகன் சொல்லியிருக்கீங்க, சூரணம் சொல்லியிருக்கீங்க, ஆயில் சொல்லியிருக்கீங்க. இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்? யார் யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. ஏன்னா இதுக்கு வயது இல்லை. சரி, எப்படி நாம் இது ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே இதை பயன்படுத்துகிறோம். ஆமாம், 20-25 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் 50 வயசானாலும் பயன்படுத்தலாம், 60 வயசானாலும் பயன்படுத்தலாம். அது மனிதனோட உடல் ரீதியை பொறுத்து தான் இருக்கும். ஏன் நேர்களே, உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கா? பல இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டு பெருசாக ரிசல்ட் இல்லைன்றீங்களா? கேரளாவில் ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்துகள் மிக அற்புதமாக வேலை செய்யுது. அண்ணா சொல்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஹெல்த்தாகிறான்ற சாப்பிட்ட அன்னைக்கே ரிசல்ட் தெரியுன்றார். மற்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாள் ரிசல்ட் தெரியும் அப்படின்றத அண்ணா சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. அதனால் இது மாதிரியான குறைபாடில் உள்ளவங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.